வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸ்ல வந்துட்டு என்ன மாதிரி ஒரு டாபிக்கை பார்க்க போறோம்னா குரு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து குரு பயிற்சி வருது, குரு குரு நல்லவர், இது மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு எப்பவுமே ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில வந்து குரு ரொம்ப நல்லவரா, இவர் என்ன மாதிரி ஒரு பிளானட், அது மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம அலசி ஆராய்வோம் நேர்களே. ஜாதகத்துல வந்து பார்க்கும் போது, அதாவது உங்களுடைய அஸ்ட்ராலஜில வந்து கணிப்பு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்துட்டு உண்மையாவே ஒரு முழு துவராக நம்ம கன்சிடர் இருக்கணும். ஏன்னா அவருடைய சுபத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வளர்ச்சிக்காக நல்லது பண்ணுறதா இருக்கும். அவர் என்னென்ன ஃபினான்ஸா இருக்கட்டும், ஒரு குழந்தைகளா இருக்கட்டும், உங்களுடைய நாலேஜ், விஸ்டம், இந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு பிளானட்டா தான் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த குரு வந்து எல்லா லக்னங்களுக்கும் வந்துட்டு நல்லது பண்ணுவாரான்னு பாத்தீங்கன்னா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்றது இல்லைங்க. அவருக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற லக்னங்களுக்கு நல்லது பண்றதும், அவருக்கு சற்று வந்துட்டு அவருக்கு பிடிக்காத ஒரு லக்னங்களுக்கு வந்துட்டு சற்று மாறுபாடான ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம கொடுக்கறத நம்ம பார்க்கவே செய்யறோம். ஸோ என்ன மாதிரி லக்னங்களுக்கு குரு நல்லவர், என்ன மாதிரி லக்னங்களுக்கு குரு வந்துட்டு மோஸ்ட் வந்து நல்லது பண்றது இல்லைன்ற மாதிரி ஒரு டீட்டெயிலான விஷயத்த நம்ம இன்னைக்கு அலசி ஆராய்வோம் நேர்களே. இப்போ குருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிளானட்னு வந்து பார்க்கும்போது சூரியனை நம்ம எடுத்துக்கலாம், அதே மாதிரி செவ்வாயின்னு எடுத்துக்கலாம். அதாவது குருவுடைய ஃப்ரெண்ட்லியான பிளானட் யார் எடுக்கிறார், அதாவது ஒரு நியூட்ரலான ஒரு விஷயத்த பார்க்கணும். அங்கே கெட்டதும் பண்ண மாட்டார், நல்லது பண்ண மாட்டார். ஆனா கடகலகத்துக்கு குரு வந்துட்டு 9வது ஆதிக்கத்தையும் இருக்கிறதுனால அந்த லக்னக்காரருக்கும் மோஸ்ட் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் நம்ம கொடுக்கறத நம்ம பார்க்கதான் செய்யணும். ஸோ உங்களுடைய 12 ஜாதகத்துல வந்துட்டு 12 லக்னத்துல வந்துட்டு 6 லக்னத்துக்கு வந்துட்டு குரு கண்டிப்பா நல்லவரா வேலை பண்றாரு. மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். அதாவது தனுசும் மீனம் வந்துட்டு அவருடைய லக்னாதிபதியே ஆயிடுறாங்க. ஸோ இந்த லக்னங்களுக்கு வந்துட்டு குருவுடைய திசைகள் வந்து ஒரு மீன்மை பொருந்திய திசையா இருக்கிறத நம்ம பார்க்கவே செய்யறோம். மற்றபடி மற்ற லக்னம், அதாவது சுக்கிரனை வந்துட்டு மையமாக கொண்ட, ஸோ இது வந்து குரு தத்துவ லக்னம்னு எடுத்துக்கோங்க. குருவை வந்துட்டு தத்துவம் கொண்ட லக்னமாகவும், சுக்கிரனுடைய தத்துவத்தை லக்னம் கொண்ட வந்துட்டு ரிஷப லக்னம், மிதுனம், கன்னி, துலாம், அப்புறமே மகரம், கும்பம். இந்த லக்னங்களுக்கு வந்துட்டு குரு வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் பெருசா வந்துட்டு மேன்மை பொருந்திய விஷயமா பண்றது இல்லை. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த லக்னக்காரர் வந்து மோஸ்டா வந்துட்டு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா இருப்பாங்க. மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல விரும்புறவங்க, அதாவது கம்ஃபர்ட், லக்ஸரி, ரொம்ப எல்லாமே வந்துட்டு ஒரு கிரியேட்டிவா இருக்கிற இடத்துல வந்துட்டு இருக்கிற லக்னக்காரர்களுக்கு வந்துட்டு குரு வந்து கொஞ்சம் பெருசா மேன்மை அடைய செய்யறது இல்லை. ஸோ இது டைரக்டா வந்துட்டு ஒரு ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜில வந்துட்டு ஓகே குரு வந்துட்டு மேஷ லக்னம், இவங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாருன்ற மாதிரி நம்ம எடுக்க முடியாது. ஸோ இந்த லக்னங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நல்லது பண்ணுவாரு, சில லக்னங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் குருவோட லக்னமா இருந்தாலும் ஆனா அவருடைய பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கணுங்க. இப்போ வந்து குருவோட நேச லக்னமாவே இருக்கட்டும், ஏன்னா 9வது வீட்டுக்கு இருக்கிறதுக்கு 10ல போயிட்டு நீச்சம் அடையும் போது 10வது இடமும் நல்ல இடம் தாங்க. ஆனா அந்த இடத்துல நீச்சம் ஆயிட்டு நீச்ச பங்கம் ஆகாம வந்துட்டு அந்த திசை நடக்கும் போது கண்டிப்பா வந்துட்டு சில இன்னல்களை வந்துட்டு நம்ம சந்திக்கிறத நம்ம பார்க்கவே செய்யணும். அதே மாதிரி ரிஷப லக்னமா வச்சுக்கோங்க. ரிஷப லக்னமா இருக்கிற சமயத்துல குரு போயிட்டு 11வது வீட்டுல இருந்து ஆட்சி இருக்கிற சமயத்துல இந்த இடத்துல அந்த திசைகள் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு செல்வ செழிப்பை வந்து கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் அனாலிசிஸ் தான். குரு வந்துட்டு டைரக்டா நீங்க நல்லவராகவும் எடுத்துக்க தேவையில்ல, அதே மாதிரி சனியை வந்து டைரக்டா நீங்க கெட்டவராகவும் எடுத்துக்கலாம். இந்த நல்லது கெட்டது வந்து சுபத்துவம்ன்றது வேற, அவர் அந்த லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரான்றது வந்துட்டு ஒவ்வொரு லக்னத்துக்கும் இது மாறுபடவே செய்யும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க புரிஞ்சுக்கவே செய்யும். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் குருவை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வைகள். ஸோ குரு என்னதான் வந்துட்டு ஒரு குரு தத்துவத்தை கொண்ட ஒரு பிளானட்டா இருந்தாலும் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல வந்துட்டு அவர் லெசனை டீச் பண்ணிட்டே இருப்பாரு. சம்டைம்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல ஓவரால் லெசனை டீச் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து சில வெறுப்புகள் உருவாகிறத வந்து நம்ம பார்க்கதான் செய்யும். ஆனா குரு பார்வை அப்படி கிடையாதுங்க. குரு பார்வை வந்துட்டு எப்படின்னா, ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு பார்வை 5ஆம் பார்வையை பார்க்கறாரு, 7ஆம் பார்வை பார்க்கறாரு, 9வது பார்வை பார்க்கறதுன்னா அந்த இடத்தோட மேன்மைகளை வந்து குரு வந்து அவருடைய நாலேஜை கொடுக்குறாரு. அந்த இடத்துல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லக்னத்துக்கு 7வது வீட்டுல குரு இருக்காருங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவர் டீச்சர் மாதிரி வேலை பண்ணா குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பத்தை தான் உருவாக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு சுக்கிரனுடைய காரகத்துவம் கொடுக்கணும். அங்க அன்பு, லக்ஸரி, இது மாதிரி விஷயத்த தான் ஒரு துணை உங்களுடைய ஸ்பவுஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீங்க எப்பவுமே நான் டீச்சரா தான் இருக்கணும்னு நினைக்கும் போது அந்த குடும்பத்தையே சில
பிரிவுகள் ஒரு ஒரு சிறு சிறு சலசலப்பை வந்துட்டு கிரியேட் பண்ணதான் செய்யுது. ஆனா அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 5ஆம் பார்வைய 11வது இடத்துல பார்க்கும்போது உங்களுடைய ப்ராஃபிட், அதாவது உங்க லாபத்தன்மையை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஐடியாஸை வந்துட்டு கண்டிப்பா இந்த குரு கொடுக்கவே செய்வாரு. அதே மாதிரி லக்னத்தை பார்க்கும்போது ஒரு மேன்மை பொருந்திய ஒரு மனிதனா நீங்க இருக்கிறத வந்து நம்ம பார்க்க வைக்கலாம். அதே மாதிரி 3வது இடத்தை வந்து பார்க்கறது, அதாவது 9ஆம் பார்வையா அவருடைய 3வது இடத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல குட் கம்யூனிகேஷன் கொடுக்கறதும், ஒரு ஒரு தைரிய வீரிய செயல்களை கொடுக்கறதும், அது மூலியமா ஒரு மேன்மை அடைகிறதையும் வந்து நம்ம பார்க்கதான் செய்யும். ஸோ டைரக்டா வந்துட்டு இந்த இப்போ குரு வந்து 7வது இடத்துல இருக்காரு, இங்க பிரச்சனை தான் இருக்குன்ற மாதிரி நம்ம யோசிச்சாலும், ஆனா இந்த பார்வையினால இந்த குரு வந்து மேன்மையை நம்ம இப்ப கொடுக்கறத பார்க்கணும். ஸோ ஒரு பிளானட்டை எடுக்கும் போது டைரக்டா ஒரு நல்லது கெட்டவரும் நீங்க எடுக்க தேவையில்ல, ஆதிபத்தியத்தையும் பார்க்கணும். அவர் என்ன மாதிரி ஆதிபத்தியம் கொடுக்குறாரு, எந்த வீட்டை பார்வை பார்க்கறாரு, இவங்களுக்கு யாரெல்லாம் பாக்குறாங்க, இது மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரியும். ஒரு பிளானட்டை பத்தி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்ல புரிதலை வந்துட்டு கிரியேட் பண்ணும். இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைச்சேன். நேர்களே, ஒரு குருன்ற ஒருத்தர் வந்துட்டு அவர் நல்லவரும் கெட்டவர் கிடையாது, அதே மாதிரி சனின்றவர் கெட்டவரும் கிடையாது. அது லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும். அவர் எங்க அமைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய வலிமை, அவங்களுடைய பார்வை, இது எல்லாத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா உங்களுடைய ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜிக்கு வந்து நீங்க எடுத்துக்கணும். இதுவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அடுத்த காணொலியில வந்து உங்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.